எல்லா வகை சைவ உணவுக்கும் ருசியை கூட்டக்கூடியது ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் செய்வதற்காக 1 கிலோ வெள்ளை பூண்டை எடுத்துக்கிட்டோம். நாம எடுத்துக்கிட்ட 1 கிலோ வெள்ளை பூண்டுகளையும் உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு வைத்த வெள்ளை பூண்டுகளை தண்ணீர் ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பின்பு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 1 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி கடுகு இவை இரண்டையும் வறுத்துக்கலாம். 25 காய்ந்த மிளகாயை வறுத்துக்கலாம். பின்பு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து பூண்டுகளை வறுத்தெடுத்துக்கலாம். பூண்டு வதங்குவதற்காக கல்லுப்பை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்குவதால் பூண்டு சீக்கிரம் வதங்கிவிடும். இந்த பதம் வரும் வரைக்கு நாம் பூண்டுகளை வதக்கிக்கலாம். இப்போது வறுத்து வைத்த காய்ந்த மிளகாயை அரைச்சிக்கலாம். வறுத்து வைத்த வெந்தயம், கடுகு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 3/2 பங்கு பூண்டுகளை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதனுடன் சிறு இஞ்சி சேர்த்து அரைக்க வேண்டும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கொஞ்சம் கடுகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, அரைத்த பூண்டுகளை சேர்த்து பின் மிதமாக கிளற வேண்டும். மீதமுள்ள பூண்டுகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்பொழுது மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கலாம். இப்பொழுது அரை எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பை சரிபார்த்த பிறகு நாம் இனிப்புக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ எண்ணெய் வேறையாக பிரிந்து வரும். இதுதான் சரியான பதம். இப்போது இறக்கி ஆற வைக்கலாம். ஆற வைத்த பிறகு கண்ணாடி போத்தலில் சேமித்து நாம் பரிமாறலாம். கைகள் படாமல் பார்த்துக்கிட்டு 6 மாசம் வரை இதை கெடாமல் சாப்பிடலாம்.